அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குர்ஆன் வகுப்போட 3வது வகுப்பில் இருக்கோம். இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அறிவு தேடலுக்கான வகுப்பு இல்லை, இது ஒரு வாழ்வியல் வகுப்பு. இது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்துக்குவோம். இது உள்ளம் உருகி அந்த உணர்வுகளால் உணர்ந்தவங்களால் மட்டும்தான் இதை உணர முடியுமே தவிர, உள்ளம் இறுகி இருக்கிறவங்களால இறைவனுடைய வசனங்களை உணர முடியாது. ஒரு விஷயத்தில் நம்ம மாற்றம் நிகழணும் அப்படின்னா நம்ம அதுக்கான உழைப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு அந்த மாற்றம் கிடைக்குமே தவிர, மேம்போக்காக இருந்தோம்னா நமக்கு கிடைக்காது. அதே போல் ஒரு விஷயத்தை மக்களுக்கு நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்னா நமக்கு பேச்சு திறமை கண்டிப்பாக வேணும். நம்ம ஒரு நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுதும், இறைவனுடைய வாக்குகளை சொல்லும் பொழுதும், நம்மளுடைய பேச்சு திறமையும் நம்மளுடைய பேசக்கூடிய அணுகுமுறை எல்லாத்தையுமே நம்ம சீர்படுத்தி சரிப்படுத்திக்கணும். இப்போ உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அது எல்லாமே ஒருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி வச்சது தான். அதை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த தலைமுறைகள் அந்த பேச்சு அந்த மொழி மூலமாக அதை அவங்க அடுத்தடுத்த அட்வான்ஸ் நிலைமைக்கு கொண்டு போனது எல்லாமே அந்த பேச்சு அந்த கற்றல் அது மூலியமாக தான். அப்போ பேச்சுங்கிறது ஒரு இறைவனுடைய அருட்கொடை. இறைவனே அர் ரஹ்மான் சூராவில் இறைவன் சொல்கிறான், மனிதனை படைத்து அவனுக்கு பேசுகின்ற ஆற்றலை நம்ம வழங்கணும் அப்படின்னு இறைவனே சொல்கிறான். இந்த பேச்சு நம்முடைய குடும்பத்தாருக்கும் சரி, நம்முடைய மார்க்கத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம நன்மையான விஷயங்களில் கொண்டு செல்லணும். பயன்பெற விதத்தில் நம்மளுடைய பேச்சுகள் இருக்கும். மாறா அதை ஒரு அவதூறு சொல்கிறதோ, ஒரு கேலி கிண்டல் செய்கிறதுலையோ, இல்லை ஒரு சண்டை சச்சரவுக்கு நம்மளுடைய பேச்சு திறமைகளை பயன்படுத்துகிறதோ அந்த மாதிரி இல்லாமல் இறைவனுடைய வார்த்தைகளையும் நன்மையாகவும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நம்மளுடைய பேச்சு திறமையை தயங்காமல் நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ம படிக்கும்போது ஓதும்போது அதை படிக்கிறப்ப யாருடைய உள்ளம் நடுங்குதோ, யாருடைய கண்ணீர் வர்ற அளவுக்கு அவங்க உள்ளம் இளகி போகுதோ அவங்களுக்கு தான் குர்ஆன் வழிகாட்டுது. அவங்களுடைய வாழ்க்கை தான் மேம்படும். எவ்வளவோ நூல்கள் படித்தாலும் சரி, எவ்வளவு புக்கு படித்தாலும், பயான் கேட்டாலும் சரி, அவங்க மனசில் ஒரு சாதாரண ஒரு டிவி பார்க்குற மாதிரியோ, ஒரு நிகழ்ச்சியை கேட்குற மாதிரியோ நம்ம இந்த இறைவனுடைய வசனங்களையும் நம்ம காதால் மேம்போக்காக கேட்டு அதை காத்தோட காத்தா அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுடைய உள்ளங்கள் இறுகித்தான் போயிருக்கு. அப்போ இந்த இறைவன் எவ்வளவோ சொல்கிறான், நான் உங்களுக்காக நான் சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சுருக்கேன், நரகத்தையும் தயார்படுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு நமக்கு 1000 வாக்குறுதிகளை நமக்கு தர்றான். நீங்கள் நன்மை செய்யுங்க, நீங்கள் சரியான முறையில் நடந்துக்கங்க, நீங்கள் அநியாயம் செய்யாதீங்க, நீங்கள் நீதமாக நடந்துக்கங்கன்னு எவ்வளோ வாக்குறுதிகள் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு, நான் உங்களுக்கு சொர்க்க சோலைகளை நான் உங்களுக்கு பரிசாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கோபுரங்களையும் உங்களுக்கு நல்ல ஒரு பட்டாடைகளும் சொல்லிட்டு நமக்கு நிறைய வாக்குறுதிகளை இந்த இறைவன் நமக்கு சுப்ஹானல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அவன் வாக்கு மீறாதவன். ஆனால் அந்த வாக்குகளை படிக்கிறப்ப நம்மளுடைய உள்ளங்கள் எங்கேயாச்சும் நமக்கு இறைவன் இவ்வளவு தயார்படுத்தி வச்சுருக்கான், நம்ம அதை போய் பார்க்க போகணும் அப்படிங்கிற விதத்தில் நம்ம செயல்படுறோமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ உள்ள உலகத்தில் நம்ம எது புதுசாக வந்தாலும் அதை போய் வாங்கக்கூடியணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், அதை போய் பார்க்கணும். ஒரு இடம் ஓப்பன் பண்ணால் கூட அந்த இடத்துக்கு நம்ம எப்படியாச்சும் போயிடணும், எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோமே தவிர, நமக்காக இறைவன் அங்கே ஒரு சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சுருக்கான். அதை போய் பார்க்கணும், அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிறது எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளை பார்த்து நாம கேட்டுக்கிறது. அதே போல் இறைவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு தப்பு செஞ்சால் நான் தண்டிப்பேன், நான் ரொம்ப கடுமையாளன், நான் அதே சமயம் என்னிடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா நான் பெரும் கருணையாளனாக இருக்கேன், நீங்கள் என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், நான் உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதே போல் தாயை விட அத்தனை மடங்கு 1000 மடங்கு கருணையாளன் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான். அதையும் நம்ம ஒரு மேலோட்டமாகவே பார்த்துட்டு போனால் நம்மளுடைய உள்ளங்கள் கண்டிப்பாக இறுகித்தான் போயிருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்குறப்பெல்லாம் நம்மளுடைய கண்ணில் கண்ணீர் கண்டிப்பாக வந்தாகணும். நமக்கு இறைவன் கொடுக்குறான். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 தவறுகளை செய்யக்கூடியவராக இருக்கும். மனிதர்கள்ட்டேருந்து நம்ம மறைச்சிருவோம். மேலேருந்து நம்மளுடைய ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம செஞ்ச தவறுகள் அனைத்தையும் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த தவறுகள் எல்லாத்தையும் அவனிடத்துல மறைக்கவே முடியாது. ஆனால் அதை நம்ம சிந்திக்கிறோமா என்னங்கிறது நமக்கு தெரியலை. நம்ம அதில் ஒரு
பொடும்போக்கா தான் இருக்கும். அதை பற்றி ஒரு ரொம்ப கவனம் இல்லாமல் தான் நம்ம இருக்கோம். என்னுடைய ரப்பு கவனிச்சுக்கிட்டு இருக்கான், என்னுடைய இறைவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். என்னால் எதுவுமே மறைக்க முடியாது. அவன் வந்து நான் தவறே செஞ்சாலும் அவனிடத்துல நான் மன்னிப்பு கேட்டால் என்னோடய ரப்பு என்னை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். இதுக்கு இந்த எவ்வளவோ வசனங்களில் சொல்கிறேன், நான் மன்னிக்கக்கூடியவன், நான் மன்னிப்பை ஏற்பவன்னு சொல்கிறேன். நம்ம யாருமே வந்து அந்த வார்த்தையை சொல்கிறப்ப நம்மளுடைய உள்ளம் வந்து சிலிர்த்து போகுதா? நம்ம எவ்வளோ பெரிய வார்த்தையை அவன் சொல்கிறான். நம்ம வந்து மேம்போக்காவே தான் இருக்கோமான்னு நம்ம அடுத்தவங்கள பார்த்து சொல்லக்கூடாது, நம்மளை பார்த்து நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். அப்போ அந்த சமுதாயத்திற்கு அவ்வளோ பெரிய அத்தாட்சியை இறைவன் கொடுத்துமே, அவர் உயிரோடு எந்திரிச்சு வந்துமே அவங்க வந்து நம்பிக்கை கொள்ளலை. அப்போ அடுத்து அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய இறைவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அந்த உள்ளம் வந்து அந்த இறைவனை ஏற்றுக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருந்துச்சு, அந்த அத்தாட்சியை ஏற்றக்கூடிய உள்ளமாக இருந்துச்சுன்னா அது மாறி இருக்கும். ஆனால் அவங்க ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்து அவங்க உள்ளத்தை வந்து ஒரு இறுகி போன உள்ளமாகவே வச்சுருந்ததுனால அவங்களால அதை ஏற்றுக்கக்கூடிய மனசு வரல. அதுக்கடுத்து இறைவனே சொல்லிட்டான், அவங்க கண் முன்னாடி காட்டணும் அப்படின்னு கேட்ட பிறகு ஒரு பெரிய இடிமுழக்கம் வந்து அவங்கள பிடிச்சு அவங்க அவ்வளோ பேருமே வந்து மடிந்த பிறகு திருப்பி அவங்கள உயிர்ப்பிச்சு எழுப்புறான். நீங்கள் நன்றியுடையவராக இருக்கணும், நீங்களே ஒவ்வொருத்தவங்களும் இறந்து உயிர்ப்பிச்சு எந்திரிச்சு வர்றதை வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்பினான். அந்த ஒரு சமுதாயத்துக்கு எல்லாம் வந்து சொர்க்கத்தோட உணவை கொடுத்தும் எல்லாம் அவ்வளவு ஒரு சிறப்பித்து வச்சுமே அது ஒரு நன்றி கெட்ட சமுதாயமாகவே இருந்தது. ஆக உள்ளம் சரியாக இருந்தால் தான் இறைவனுடைய அத்தாட்சியை பார்த்த உடனே மனசு வந்து ஏற்க தயாராக இருக்கும். அது வந்து உள்ளம் தயாராக இல்லைன்னா எவ்வளவு நம்ம வந்து மேம்போக்கா எவ்வளவோ நம்ம ஆழமாக போய் சிந்திச்சு உட்காந்து எவ்வளோ பேசினாலும் ஒரு ஈஸியாக நம்ம அது வந்து கடந்து போகிறவங்களா தான் நம்ம இருப்போம். அதே போல் தான் ஃபிரௌனோட சபையில் வந்து சூனியக்காரர்களை வந்து மூசா நபி வந்து அவங்க செஞ்ச அந்த அத்தாட்சியை பார்த்தோன்னே உடனே சரணடைஞ்சாங்க. அந்த நிமிஷமே சரணடைஞ்சாங்க. அப்போ ஃபிரௌன் எவ்வளோ இந்த கொடுங்கோல் மன்னன் வந்து ஒரு தண்டனை கொடுப்பான். நம்ம அவனை கேட்காம அவனோட அனுமதி இல்லாமல் நம்ம வந்து மூசாவுடைய இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரிடத்துல நம்ம போய் நம்ம சரணடைகிறோமே, அந்த இறைவனுக்கு சரணடைகிறப்ப இவன் என்ன நம்மளை செய்வாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு சுத்தமாக இல்லை, அந்த பயம் சுத்தமாக இல்லை. இறைவன் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், மூசாவுடைய இறைவன் மிகப்பெரியவன், நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே மனம் மாறின அந்த சூனியக்காரர்களுக்கு மாறுகால் மறுகை வாங்குவேன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துமே இறைவனிடத்துல நாங்கள் சரணடைஞ்சிடும், நாங்கள் உண்மையை நம்புகிறோம், நாங்கள் எவ்வளோ பெரிய அத்தாட்சியை நாங்கள் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு இறைவனிடத்துல வந்து அவங்க சரணடைஞ்சாங்க. ஆக மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த மனசை நம்ம வந்து தயாராக வச்சுருந்தோம்னா நம்ம எதுக்குமே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வெற்றி பெற்று வந்துடலாம். அதே போல் நபிசுல்லா அவர்கள் கூறுறாங்க, அல்லாஹ் சொல்கிறான்னா, அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்தை வந்து நேர்வழி மற்றும் ஞானத்தோட அந்த அனுப்புன அதற்கு ஒரு உதாரணத்தை எப்படி சொல்கிறான் அப்படின்னா, நிலத்தில் விழுந்த அந்த ஒரு பெரும் மலையை போன்றது. அது வந்து 3 வகையான ஒரு நிலங்களில் வந்து எப்படி அது வந்து பயனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்கிறான். ஒரு நிலத்தில் விழுறப்ப அந்த நிலம் வந்து ஏராளமான அந்த செடி கொடிகள்லாம் வந்து செழிக்க செஞ்சு அது முளைக்க செய்யுது. அதை வந்து தண்ணீரையும் தேக்கி வச்சு கொண்டு அது ஆடு மாடு எல்லாருக்கும் வந்து பயன்படுறதா இருக்குது. இன்னொரு நிலத்தில் விழுறப்ப அது வந்து தண்ணீரை வந்து தேக்கி வச்சுக்குது. அப்போ அதவே மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க, கால்நடைகளும் வந்து பயன்படுத்திக்குது. அதே போல் மற்றொரு ஒரு இன்னொரு நிலத்தில் வந்து ஒரு கட்டாந்தரையான ஒரு நிலத்தில் அதே பெரும் மழை விழுது. ஆனால் அந்த நிலம் வந்து எந்த ஒரு புல் பூண்டையும் இதாக்கலை, ஒரு மனிதருக்கும் பயன்படுத்தலை, ஒரு கால்நடைக்கும் பயன்படுத்த முடியலை, அது எதுவுமே அதில் செழிக்கலை. ஆக இதுதான் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் வந்து விளக்கம் பெற்று நான் கொண்டு வந்த தூதினால் பயனடைந்து கற்று தெரிந்து பிறருக்கும் கற்றுக் கொடுத்தவருக்கும் நான் கொண்டு வந்த தூதை வந்து ஏறிட்டு கூட பார்க்காம இருக்கிறது தான் அந்த கட்டாந்தரைக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னு நபிகள் நாயகமே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து புகாரில் 79வது ஹதீஸில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஆக நம்மளுடைய உள்ளங்களை நம்ம வந்து தயார் செய்து வைத்திருக்கணும். நம்ம வந்து இறைவனிடத்தில் வந்து முழுசாக அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அடிபணிஞ்சு அவனுடைய வசனங்களை வந்து நம்மளோட வாழ்க்கை நெறியாக அவன் சொன்னபடி நம்ம வாழ்ந்து நன்மையை சேகரிக்கிறதுக்கு இறைவனிடத்தில் நம்ம முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அதற்கு எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய மனங்களை
இறுகி போன மனமாக இல்லாமல் இளகிய மனமாக இறைவனுடைய வசனங்களை ஏற்கக்கூடிய மனமாக ஆக்கியருள இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.